திரு இன்பராஜ், இப்போ திரு நந்தகுமார் மட்டும் இல்லை, பலரும் நேற்றுலேருந்து இதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர் காரணங்களை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கிறார், களத்துக்கு வருவதில் அவருக்கு இன்னும் தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அதுதான் உண்மையா? இல்லை, நந்தகுமார் சார் பேசினாங்க. அவங்க முதல்ல நான் ஆதரவாக பேசினேன். இப்போ அந்த களத்தை பார்த்து நான் எதிர்ப்பு கருத்து பேசுகிறேன் அப்படின்னாங்க. அவங்களுடைய கருத்து சுதந்திரம், அதில் நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த எல்லா குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. இல்லாமல் அந்த குற்றச்சாட்டுகளை பொத்தாம் பொதுவாக எடுத்து வைக்கலை. கரூர் சம்பவத்தை மையப்படுத்திய குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்த பொழுதும் இது போன்ற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. குளத்தூரில் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இதுவரை எல்லா தலைவர்களும் ஒரு இடத்துல பிரச்சாரம் போடுவாங்க. எடப்பாடி ஐயா ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா எடப்பாடி ஐயாவுக்கு எப்படி அந்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ ஒத்துழைக்கிறாங்கங்கிற களம் தெரியுது. இப்போது முதலமைச்சர் அவங்க திருவாரூரில் அவங்க பரப்புரை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே நீங்கள் அந்த பரப்புரையை காட்டக்கூடிய அந்த காட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை நிற்குது. ஆனால் குளத்தூரில் அந்த வீடியோ வேணால் திருப்பி ஒருக்கா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எத்தனை காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறத யாராவது மனசாட்சியோட இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இங்கே இருந்தார்கள் அப்படின்னுட்டு அது திமுகவை சார்ந்தவர்களோ யாரோ ஒரு பட்டியல் போட்டால் அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஒருவேளை இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் நியமித்த பிறகும் தலைவர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். அங்க காவல்துறை அதிகாரிகள் 10 to 15 பேருக்கு மேல் அங்க இல்லை. அது நீங்க அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு அந்த காணொலியை பார்த்தாலே யாரு காவல்துறையை அங்க இடத்துல போடலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தற்பொழுது உங்களுடைய கருத்தின்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்பாடில் வைத்திருக்கிறதா என்பது கேள்விக்கணை. காரணம், இது காப்பந்து அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காப்பந்து அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது 5 வருடமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டளையின் கீழ் செயல்பட்டவர்கள் இவர்கள். இப்போ அவங்க அந்த முதலமைச்சரை மையப்படுத்தி அப்படி தேர்தல் ஆணையம் இந்த காவல்துறை அதிகாரிகளை நியமித்திருந்தால் திருவாரூரில் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் நின்றிருக்க மாட்டார்கள். குளத்தூரில் இவ்வளவு குறைவான காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரமே போக முடியாது. இல்ல, பிரச்சாரம் நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஏதாவது இது மக்களுக்கு சில விளக்கங்கள் எடுத்துக்கொண்டு போயே தேரணும். இல்ல, இதுதான் இல்ல ஒண்ணு இல்ல. உங்க கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க? திமுக அரசு இப்ப இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு SOP போட்டு எங்களை முடக்குறாங்க. ஒன்ஸ் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் டேட், அதுக்கப்புறம் இது காபந்து அரசாங்கமாக மாறிடும், தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலுக்கு காவல்துறை போயிடும். அப்ப பாருங்க நாங்க எந்த அளவுக்கு வெகு தீவிரமா செயல்படுவோம். அதாவது தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுல எடுத்தோன்னே தலைவர் விஜய் அவர்கள் 5 தொகுதிக்கு போறேன்னு அறிவிச்சாங்க. 2 தொகுதிக்கு போறதற்குள்ளே பிரச்சனை உருவாக்கிட்ட ஒரு பஸ்ஸை 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல அப்ளை பண்றது கூட உங்களுக்கு தெரியலங்கறாங்க. ஆன்லைன்ல நாங்க அப்ளை பண்ணாமல அவங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது போய் நிறைய சொல்லாங்க. அதாவது நம்ம ஒரு ஆளு மேல விமர்சனம் வைக்கணும்னா எந்த விதமான விமர்சனம் வைக்கலாம். இப்போ எனக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்கள பிடிக்கலன்னா நான் என் சார்ந்து நான் எந்த கருத்துக்கள் வேணாலும் வைக்கலாம். அது என் சார்ந்த கருத்துக்கள். ஆனா கள நிலவரம் என்னங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாமே குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது இந்த சூழல்ல ஹைடெக் அரசியல், அதாவது ஆன்லைன், இணையதளம், சமூக வலைதளம் இவைகளை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய கட்சிகள்ல எல்லா கட்சிகளும் முதன்மையா இருக்காங்க. அதுல தமிழக வெற்றி கழகமும் ஒரு முதன்மையான களத்துல இருக்கு. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஆன்லைன்ல போய் ஒரு அனுமதி பெற தெரியாது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சு வேணும்னே அதை சொல்றது. அது தெளிவா நாங்க போய் எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரி, அப்போ அந்த குளத்தூர்ல அவங்க பிரச்சாரம் முடிச்சுட்டு வில்லிவாக்க இதை வேண்டான்னு ஏன் வராங்கன்னா அந்த பஸ்ஸை உள்ள கொண்டு விடுறாங்க. அந்த சாலையை இவ்வளவு சிறிய சாலை, அதுல ஒரு திமுக அந்த வீடியோ இருக்கு. அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. திமுகவை சார்ந்த ஒரு 2 வீலர்ல வாராரு. அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு விஜய் உங்களை பார்த்து இப்படி கழுத்து அறுத்துட்டு கையை காட்டுறாரு. வீடியோ வேணா நான் காட்டுறேன். அப்போ திமுகவை சார்ந்தவர்கள் அங்க உள்ளே வந்திருக்காங்க, ஊருடி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என் கையில இருக்கு. சரி, இல்ல இப்ப நீங்க சொன்னது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, பகிரங்கமா நேரலையில சொல்றீங்க. ஏன் இது உங்க கட்சியினுடைய ஆதவர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ புசி ஆனந்தோ சொல்லல இதுவரை? இல்ல, அவங்களுக்கு ஒருவேளை இந்த தகவல் நான் ஒவ்வொரு வீடியோவா பார்த்து நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் அதை சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற ரொம்ப பெரிய விஷயம். ஏற்கனவே கரூர்லயும் உங்களோட குற்றச்சாட்டு இதுதான், உள்ளுக்குள்ள திமுகவினர் பூந்துதான் பண்ணிட்டாங்கன்னு. இப்ப குளத்தூர்லயும் திமுகவினர் உள்ள பூந்துட்டாங்க, இப்படி கழுத்தை காட்டுறாங்க. நான் காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன். இருக்கு, ஏன்ட்ட இருக்கு. நான் இல்லாம பொய் சொல்ல வரல. உங்களுக்கு நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அழுத்தமான குற்றச்சாட்டு காட்டுங்க. இருக்கு. அப்போ அங்க திமுக காரங்க உள்ள போயிருக்காங்க. அந்த பேருந்து யார் எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல உள்ள போனா, அது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அவரு இப்போ மு க ஸ்டாலின் ஐயா போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
மு.க. ஸ்டாலின் ஐயா போறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்கு. இப்போ விஜய் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்கு. அது தமிழகத்துல எல்லாருக்கும் தெரியும். இதை நம்ம யாருமே அதை மிகைப்படுத்தி பேசல. இப்போ நிறைய சொல்றோம். இப்போ இந்த இடத்துல போனா காவல்துறை அது ஒத்துக்கிடுது. விஜய் அவங்க வந்தா எங்களால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்போ காவல்துறைக்கு தெரியுது, நிர்வாகத்துறைக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது விஜய் அவங்க இந்த இடத்துல வந்தா கூட்டம் வருங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரக்கூடிய இடத்துல நகராட்சி ஊழியர்கள் அந்த நேரத்துல போய் குழியை தோண்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உடனே இன்னொரு நகராட்சியை சார்ந்தவங்க இல்லை நாங்கள் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படி கூட்டம் நடக்குதுன்னு தெரியும்னா அதுக்கு நைட்டே நீங்க அதை தோண்டி இருக்கலாம். அன்னைக்கு நைட்டே ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல கூட்டம் நடக்குது நாங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கணும் கொடுக்கணும். அதை கொடுக்கல அப்படின்னா இதுல திட்டமிட்ட ஒரு சதி இருக்கு. யாரு அது திட்டமிட்ட சதி இருக்கு சார். யாருங்கிறது வந்து மக்கள் வந்து இந்த தேர்தல் முடியச்சும் உங்களுக்கு நிரூபிப்பாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க என்பராஜ், யார் சதி இது? திமுக மையப்படுத்திய களம் தான் சார் இது. தேர்தல் ஆணையர்கிட்ட தானே எல்லா தேர்தல் அதிகாரமும் இருக்குது. உங்களுக்கு சொல்ற தேர்தல் ஆணையத்தில் சில துறைகள் தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டா காப்பந்து அரசியல் காப்பந்து ஆட்சின்னு வைக்கச்சுமே தேர்தல் ஆணையத்தின் சில இடங்கள் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாடு இருந்தா தேர்தல் ஆணையம் கேட்டிருக்காங்க கமிஷனர்கிட்ட நேத்து என்ன குளறுபடி நடந்துச்சு இதற்கான விளக்கம் தரணும். எதுக்கு தேர்தல் ஆணையம் இப்ப காவல்துறை அதிகாரிட்ட அதை கேட்கணும்? அப்ப இந்த தவறு நடந்திருக்குன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதானே இப்ப கேட்டிருக்காங்க. அப்ப பாரபட்சம் இருக்குங்கிறத கண்டிப்பா இருக்கு சார். சரி, ஒரு பேச்சு கேட்கிறேன். இதே பாரபட்சம் தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா இன்னும் 21 நாள் எப்படி பிரச்சாரம் பண்ண போறீங்க? இல்ல சார், ஒரு கட்டத்துக்கு மேல எப்படின்னா, அதாவது நாங்க வந்து எங்க தலைவரை ஒரு சந்திக்க போறோம்னு வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த பதவியை கொடுத்து நீங்க அரசியல் களத்துக்கு போகும்போது ஒரு நாகரிகமான பேச்சு, ஒரு நாகரிகமான செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இதுல நீங்க வந்து என்ட்ரி ஆகி நீங்க பேச போலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதுபோல நாங்க இதுவரை நாகரிகமாக நீதியை நாடி எப்படி போய் நம்ம போராடலாம், காவல்துறையை நாடி எப்படி போராடலாம், எப்படி மக்கள்கிட்ட அதை கொண்டு போலாங்கிறத நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்க வீதிக்கு இறங்க வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். இப்பே இறங்க வேண்டியதானே? இல்ல அது இல்ல, ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குல்ல சார். சரி, இல்ல நான் வேற மாதிரி சொல்லல, நியாயத்துக்காக சொல்றேன்.